முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, இப்போ உள்ள ஜோசப் விஜய் முதல்வர் அவங்களுடைய ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல கவுந்துரும். நீங்க 3 மாசத்துக்கு ஒருக்கா இப்படித்தான் கொளுத்தி போடுவாங்க. இன்னும் 3 மாசம் கவுந்துரும். 4.5 வருஷம் முடியுது இல்ல, முடியும் இன்னும் 3 மாசம் கவுந்துரும். 4.25 3 மாசம் கவுந்துரும். 5 வருஷம் கழிச்சா ஆட்டோமேட்டிக்கா ஆட்சியே போயிடும். இவர்கள் 2 பேருமே திராவிட இயக்கம் அழித்து வைக்கப்பட்டது. இப்போ சண்முகம் அவர்களும் சரி, மற்ற சிபிஎம் கம்யூனிஸ்ட் அவங்க எல்லாருமே இப்போ தாவேக்கால அவங்களும் இப்போ விசிகா எப்படி போய் இணைஞ்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் போய் இணைஞ்சிருவாங்களா? 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை 2 கம்யூனிஸ்டுகளும் காப்பாற்றுவாங்க. ஏன்னா ஆட்சியை கவிழ்த்தா அவர்கள் இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை இப்போ உருவாகிட்டு. சிபிஐ சிபிஎம் கூட்டணியில் ஒரு நேர்மையாளரே சண்முகம் தான். அப்போ சண்முகத்தினுடைய கருத்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும்பான்மை கருத்தாக பார்க்கப்படும். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து கூட்டத்தில் பேசி இருக்கும்போது காங்கிரஸ் ரொம்ப அடிச்சிருக்காங்க. அவங்க சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றாங்களா? சீமானே உப்பு போட்டு சாப்பிட்றது இல்லையே. ஒரு தகுதியான நபர் தான் விமர்சனம். தகுதியே இல்லாத தெருவோரத்து வழிபோக்கன் விமர்சனம் வைத்தால் அது ஒரு அரசியல் விமர்சனமாக பார்க்கவே கூடாது. இதுவரைக்கும் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வகையில இந்த இடத்துல வந்து உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி பேசுறாங்க. அப்போ சீமான் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஏதோ இப்போதைக்கு ஏதோ நடந்திருக்கா? இல்ல, எப்போதுமே நடக்குது. இந்த 5 வருஷம் அவர் திமுகவை அடிக்கவே இல்லை, விஜயை தான் எதிர்த்தார். காரணம் திமுக கொடுத்த வைட்டமின். இந்த வைட்டமின் தான் சீமான் கட்சி நடத்துறதுக்கு காரணமாக இருந்தது. உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற. திமுக வந்து பழைய காங்கிரஸ் ஆகிப்போச்சு. காங்கிரஸ் எப்படி அழிஞ்சு போச்சு, அழிஞ்சு போய் 67 அண்ணா காங்கிரஸை ஒழிச்சே முடிச்சிட்டார். இப்போ அதே தான் திமுக. மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்களுக்கு ஒரு தலைமை கண்டிப்பாக வரும். கரப்பாம்பூச்சி கட்சி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல இளைஞர்கள் கட்சி கண்டிப்பாக வரும். அதில் மாற்றமே இல்லை. அண்ணாமலை அந்த இடத்தையெல்லாம் நிரப்பவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் மைண்டு, பாஜக மைண்டு. லதா ரஜினிகாந்த் வந்து அவங்க ஒரு இயக்கத்தை உருவாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? மயிலாப்பூர் ஐயர்கள் கொஞ்சம் பேர் சேருவாங்க. மாமிகளும் கதா காலாட்சேபம் பண்ணுவதற்கு, கோயிலில் வீணை வாசிப்பதற்கு ஒரு இயக்கம் தேவை. கலாச்சாரத்தில் நடக்கிற நாட்டியம் பார்ப்பதற்கு ஒரு கட்சி தேவை. அதே போலதான் கட்சி. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, இப்போ உள்ள ஜோசப் விஜய் முதல்வர் அவங்களுடைய ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல கவுந்துரும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்க வந்து ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விமர்சனத்தை இப்போ வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் அவர்களே இது என்ன இப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை மறுத்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நான் திமுக கூட்டணியில தான் இருப்பேன், உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் தான் நான் பண்ணுவேன்னு சொன்ன அவங்களே இப்போ வந்து இந்த பக்கம் மாறின மாதிரி பேசுறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அது அதாவது அதிமுக திமுக ரெண்டுமே நீங்க 3 மாசத்துக்கு ஒருக்கா இப்படித்தான் கொளுத்தி போடுவாங்க. இன்னும் 3 மாசம் கவுந்துரும். 4.5 வருஷம் முடியுது இல்ல, முடியும் இன்னும் 3 மாசம் கவுந்துரும். 4.25 3 மாசம் கவுந்துரும். 5 வருஷம் கழிச்சா ஆட்டோமேட்டிக்கா ஆட்சியே போயிடும். இவர்கள் 2 பேருமே திராவிட இயக்கம் நீங்க அழித்து வைக்கப்பட்டது. திராவிட இயக்கம் திருட்டு திராவிட இயக்கம் அழிஞ்சு போச்சு. அப்போ இந்த திராவிட இயக்கம் ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைக்கணும்ல. விமர்சனத்தை வைக்கணும்னா 3 மாசத்துல போயிடும், 2 மாசத்துல போயிடும். இவர்களே இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்களே. இவர்களை யாரும் நம்பாம விசிகா தயவில் நிற்குது, கம்யூனிஸ்ட் தயவில் நிற்குது, காங்கிரஸ் தயவில் நிற்குதுன்னு சொல்லுவதற்கு காரணம் இவர்கள் தயவில் ஆட்சி அமைக்க முடியல. அந்த கோபம்தான். திமுக அதிமுக இரண்டுமே இனி கரையேறாத கப்பலாக மாறி போச்சு. அப்போ இந்த இயக்கம் திராவிட இயக்கம் ஒரு அரசியல் அத்தியாயம் முடித்து வைக்கப்பட்டது. அதனால இவர்கள் அந்த கோபத்தை இப்படித்தான் வெளிக்காட்ட வேண்டிய சூழல் இருக்கு. அவர்கள் செய்த ஊழலை செய்யலாம். திமுக அதிமுக என்ன ஊழல் செய்ததோ அதே ஊழல் தான் தாவேகாவும் செய்து கொண்டிருக்கு.
இப்போ வந்து திமுக கூட்டணியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அந்த வகையில பார்க்கும்போது சண்முகம் அவர்கள் வந்து நான் இந்த பக்கம் இல்ல அந்த பக்கமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுநிலை தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ சண்முகம் அவர்களும் சரி, மத்த சிபிஎம் கம்யூனிஸ்ட் அவங்க எல்லாருமே இப்போ தாவேக்கால அவங்களும் இப்போ விசிகா எப்படி போய் இணைஞ்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் போய் இணைஞ்சிருவாங்களா? இப்ப இணைஞ்சுதான் இருக்காங்க, அதான் ஆட்சி நிக்குது. இல்ல அது வந்து ஒரு சப்போர்ட்டிவா நான் நிக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க தவிர்த்து அவங்க வந்து ஓபன் டைப்பா 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை 2 கம்யூனிஸ்டுகளும் காப்பாற்றுவார்கள். ஏன்னா ஆட்சியை கவிழ்த்தா அவர்கள் இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை இப்போ உருவாகிட்டு இருக்கு. அதிமுகவிலிருந்து விலகின சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இடைத்தேர்தல் வந்தா கண்டிப்பா அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெற்றால் கம்யூனிஸ்டுகள் விசிகா இல்லாத அமைச்சரவையை பெரும்பான்மையை அவர்களால் நிரூபிக்க முடியும். அப்ப இவர்களுடைய ஆதரவு தேவையில்லை. இந்த நிலை வருகிற பொழுது இவர்களே அதை ஆட்சியை கவிழ்க்கிற வேலையை செய்ய மாட்டாங்க. ஆட்சியை கவிழ்க்கிற வேலையை செய்ய மாட்டாங்க. அதனுடைய சமிக்கை தான் திமுக அதிமுக நீங்க ஒரு வெற்று கூச்சல், ஆட்சி கவிழாது, ஆட்சி கவிழாது. இதுதான் சண்முகத்தினுடைய செய்தி. இப்போ சிபிஐ சிபிஎம் கூட்டணியில் ஒரு நேர்மையாளரே சண்முகம் தான். அப்போ சண்முகத்தினுடைய கருத்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும்பான்மை கருத்தாக பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக காங்கிரஸ் ரொம்ப அடிச்சிருக்காங்க. அவங்க சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றாங்களா, அவங்க பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதை வந்து அதுக்கு வந்து இப்போ காங்கிரஸ் சார்பில் இருந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சொந்த ஊர்லேயே ஒரு டெபாசிட் கூட அவங்களால வாங்க முடிய கிடையாது, நீங்களாம் வெளியில் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமானே உப்பு போட்டு சாப்பிட்றது இல்லையே. அவர் உப்பே இல்லாமல் தானே சாப்பிட்டுட்டு இருக்காரு கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து. அவருக்கு உப்பு திமுக கொடுக்கும், இல்லைன்னா அதிமுக கொடுக்கும். 2 பக்கம் கொடுக்குற உப்பை தான் அவரே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் இன்னொருவரை உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு கேட்பதற்கு அவருக்கு தகுதியே இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஜெயிக்கிறாங்க, தாவேக்காவை காப்பாற்றுகிறார்கள். இது எல்லா மாநிலத்திலும் நடக்கிற வளமையான அரசியல் தானே தவிர சீமானுக்கு உப்புக்கு இந்த சம்பந்தமே இல்லை. ஏன்னா சீமானே உப்பு உரப்பு சூடு சொரணம் ஒன்றுமே இல்லாத ஒரு மலிவான தெரு பேச்சாளர் தான் சீமான். அதனால் சீமானுடைய அறிக்கையை நீங்கள் ஒரு தகுதியான நபர் தான் விமர்சனம் வைக்கணும். தகுதியே இல்லாத தெருவோரத்து வழிப்போக்கன் விமர்சனம் வைத்தால் அது ஒரு அரசியல் விமர்சனமாக பார்க்கவே கூடாது. அதை கடந்து போயிடணும். இதுவரைக்கும் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வகையில இந்த இடத்துல வந்து உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி பேசுறாங்க. அப்போ சீமான் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஏதோ இப்போதைக்கு ஏதோ நடந்திருக்கா? இல்ல, எப்போதுமே நடக்குது. இந்த 5 வருஷம் அவர் திமுகவை அடிக்கவே இல்லை, விஜயை தான் எதிர்த்தார். காரணம் திமுக கொடுத்த வைட்டமின். இந்த வைட்டமின் தான் சீமான் கட்சி நடத்துறதுக்கு காரணமாக இருந்தது. சாட்டை 2 கோடி ரூபாய் செலவில் ஒரு சேனல் நடத்துறதுக்கு திமுக கொடுத்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் தான் உபயோகமாக இருந்தது. அப்போ நன்றிக்கடன் காமிக்கு தானே வேணும். யார் பணம் கோடிகளை கொட்டி கொடுக்குறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் செய்வதுதான் சீமானுடைய வேலை. சீமான் ஒரு கூலிப்படை, அரசியல் கூலிப்படை. அந்த கூலிப்படையுடைய பேச்செல்லாம் நாம் பெரிதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து வந்து விமர்சனங்கள் இப்போ வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் வந்து மேயர் எலெக்ஷன் வரப்போகுது, அதில் வந்து நாங்கள் வின் பண்ணுவோம் நீங்கள் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தாவேகா சார்பிலும் சரி திமுக சார்பிலும் சரி மாற்றி மாற்றி ஒரு பேச்சு புயலே நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து RS பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, திமுக வின் பண்ணலைன்னா நான் ஒத்த பக்கம் மீசை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று முன் வச்சிருக்காங்க. அதையே தாவேகா அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு மீசை எடுக்கத அப்படின்னா உறுதியாகவே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது வழியில கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, RS பாரதிக்கு அரசியல்லாம் பெருசாக தெரியாது. போகிற போக்கில் திமுகவுடைய விசுவாசி, நானும் திமுகவில் இருக்கேன், இப்படி வெளி உலகத்துக்கு காண்பிப்பதற்காக அதை சொல்லியிருக்கேன். நீ இந்த உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற. திமுக வந்து பழைய காங்கிரஸ் ஆகிப்போச்சு. காங்கிரஸ் எப்படி அழிஞ்சு போச்சு, அழிஞ்சு போய் 67 அண்ணா காங்கிரஸை ஒழிச்சே முடிச்சிட்டார். இப்போ அதே தான் திமுக முன்னாள் காங்கிரஸ் எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தான் இப்போ திமுக வந்துச்சு. அதனால் RS பாரதி ஒரு மீசை 2 பக்கம் மீசையும் எடுத்துக்கலாம்.
திமுக இனி அரசியலில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பது என்பது வரலாற்றில் நடக்காத விஷயம். கருணாநிதி அண்ணாதுரை 2 பேரும் மக்களால் மறந்து பல வருஷம் ஆகிப்போச்சு. திமுக மறந்து சில வருஷம் ஆகிப்போச்சு. எடப்பாடி பாஜகவோடு கூட்டணி வைத்தார் 21. அதுதான் திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. எடப்பாடி தனியாக இருந்திருந்தாருன்னா, பாஜகவோடு கூட்டணி சேராமல் எடப்பாடி இருந்திருந்தாருன்னா திமுக 21 ஆட்சியை பிடிச்சிருக்காரு. பாஜகவால் கெட்டது அதிமுக, ஆட்சிக்கு வந்தது திமுக. இதுதான். ஆக இந்த தேர்தலில் கண்டிப்பாக திமுக மீண்டும் இழந்த இடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக வெளியே வந்துட்டு இப்ப தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அதுலயுமே லட்சக்கணக்கான இளைஞர் பட்டாளம் வந்து ஓவர் நைட்ல வந்து சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட பேச்சாளர்களை செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஆமா, பிஜேபி ஒரு திட்டம் கொண்டு வந்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷம் முந்தி பிஜேபியில் இணையணும்னா ஒரு மிஸ்டு கால் கொடுங்கன்னு, மிஸ்டு கால் கொடுங்கன்னு. அப்போ சர்வே எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. வந்து சர்வே எடுத்தாங்க. எடுத்த பிறகு உங்கள் நம்பரை கொடுங்கன்னாங்க. அப்புறம் என் நம்பரை கொடுத்தேன். எனக்கே ஒரு மிஸ்டு கால் வந்து நான் பிஜேபியில் சேர்ந்துட்டேன். எல்லா அந்த எங்கள் காம்பவுண்டில் இருக்கிற எல்லா வீட்டையும் சர்வே எடுத்துட்டு அவங்க நம்பரை வாங்கிட்டு ஒரு மிஸ்டு கால் கொடுக்க வச்சாங்க. அப்படித்தான் அண்ணாமலை மிஸ்டு கால் கொடுக்க வைக்கிறாரு. அண்ணாமலையுடைய பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு. அந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு அவரும் ஒரு தலைவர், வைகோ ஒரு தலைவர், வீரமணி ஒரு தலைவர், டிடிவி ஒரு தலைவர், அதே போல அண்ணாமலையும் சொல்றாங்களே ஒரு லண்டர்பேர்டு கட்சியினுடைய தலைவர். ஃபியூச்சர்ல வந்து அண்ணாமலை விஜய் அவர்கள் அப்படின்னு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதை தாண்டி அண்ணாமலையா மோடியான்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ணாமலையா மோடியான்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமா, அண்ணாமலை ஒரு டிடிவி தினகரனை போல 1% 1.5% வாங்குற ஒரு கட்சி தலைவர். சசிகலா ஒரு தலைவர் தானே. அதே போலதான் எதிர்காலத்தில் நீங்க இந்த 5 ஆண்டு காலம் திமுக செய்கிற ஊழலை 21, 26 திமுக செய்த ஊழலை இப்ப விஜய் செஞ்சிட்டு இருக்காரு. விஜயும் தூக்கி எறிவதற்கு ரொம்ப நாள் ஆகுது. திமுக தூக்கி எறிக்கப்பட்டது, அதிமுக ஜெயலலிதா தோத்து போனார், விஜயும் தோத்து போனார். இவர்கள் ஒரு 5 லட்சம் கோடி திருடுவதற்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதுதான் நடக்குமே தவிர எந்த மாற்றமும் நடக்காது. மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்களுக்கு ஒரு தலைமை கண்டிப்பா வரும். கரப்பாம்பூச்சி கட்சி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல இளைஞர்கள் கட்சி கண்டிப்பா வரும். அதுல மாற்றமே இல்லை. அண்ணாமலை அந்த இடத்தையெல்லாம் நிரப்பவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அண்ணாமலை RSS மைண்டு, பாஜக மைண்டு. பாஜக சில பேர் சொல்றாங்க பாஜக வந்து என்னதான் குட்டிக்கரணம் படிச்சாலும் தமிழ்நாட்டுல வந்து அவங்க பழிக்கல, அதனால அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு முகமூடியை போத்தி ஒருத்தவங்களை அனுப்பி விடுறாங்க தனியா இது பண்ற மணிக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை. அண்ணாமலை பல கோடி சொத்து இருக்கு. இந்த ஒரு 5 ஆண்டு காலத்துல அதை பாதுகாப்பதற்கு ஒரு அதிகாரம் வேணும். வேற எனக்கு தெரிஞ்ச எல்லா கட்சியிலும் அப்படிதான் இருக்கு. மக்களுக்கான சேவைகள் எந்த கட்சியும் கிடையாது. எல்லா அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு, அடித்த கொள்ளைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது. அதுதான் இப்போ அண்ணாமலை கட்சி, டிடிவி கட்சி, வைகோ கட்சி, எல்லா கட்சியும், சசிகலா கட்சி, இப்படி எல்லா கட்சி பட்டியலில் புதிதாக இணைந்திருப்பது அண்ணாமலை கட்சி. இப்ப அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து அவங்க வந்து ரஜினியோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போய்க்கு இருந்தது. அந்த வகையில இப்ப வந்து லதா ரஜினிகாந்த் வந்து அவங்க ஒரு இயக்கத்தை உருவாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் மயிலாப்பூர் ஐயர்கள் கொஞ்சம் பேர் சேருவாங்க. மயிலாப்பூர் மாமிகளும் கதா காலாட்சேபம் பண்ணுவதற்கு, கோயிலில் வீணை வாசிப்பதற்கு ஒரு இயக்கம் தேவை. கலாச்சாரத்தில் நடக்கிற நாட்டியம் பார்ப்பதற்கு ஒரு கட்சி தேவை. அதே போலதான் கட்சி லதா ரஜினிகாந்த் அவால் கட்சி, ஐயராத்து கட்சி. அதுல ஐயர் வீட்டு வசதி படைத்த பெண்கள், வைர கடுக்கண்கள், வைர மூக்குத்தி போட்ட பெண்கள் இந்த முறையெல்லாம் விஜய் கொண்டு போட்டாங்க. இந்த முறை விஜய்க்கு அவ்வளவு பேர்
மயிலாப்பூர் மாம்பழம் ஆட்கள் பூரா யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய். ஆமாம், அது வைரக்கடுக்கன் மாமிகள்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. ம். இப்போ அதே போல தான் நடக்கும். அதெல்லாம் பெருசாக இங்கே இந்த மண்ணில் ஜீவா கட்சி நடத்தியிருக்கார், பெரியார் கட்சி நடத்தியிருக்கார், காமராஜ் கட்சி நடத்தியிருக்கார். அதே போல தான் இவர்களும் அவர்கள் ராஜாஜி கட்சி நடத்தியிருக்கார். அதே போல தான் இவர்களும் லதா ரஜினிகாந்தும் ஒரு கட்சி. நீங்கள் சங்கராச்சாரியார் கட்சி வச்சுருந்தார். சங்கராச்சாரியார் கட்சிக்கும் லதா கட்சிக்கும் இணைஞ்சு ஒரு பெரிய இணைப்பு பாலமே இருக்கு. அது ஒரு சமஸ்கிருத முன்னேற்ற கழகமாக இருக்கு. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி, வணக்கம்.